பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் அமித் மற்றும் சாண்ட்ரா நெடுநீள கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால் எவ்வளோ பார்த்து கன்வே பண்ண முடியுமோ அதை இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கன்வே பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்லேயும் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க போதுன்னு. ஆனால் இதில் எனக்கு ஒரு பாவமாக இருக்கிறது யாருன்னா, பாவப்பட்ட ஜென்மங்கள் அது அமித்தோட ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சினி தான். வீட்டுக்குள்ள மண்டையில கொட்டாத குறையா அவ்வளோ கிளாஸ் எடுத்துட்டு போனாங்க. சாண்ட்ரா கிட்ட போவாதையா, பின்னாடி உட்காந்து பேசாதையா, தனியா போய் இரியா, யோகாசனம் பண்ணியான்ற மாதிரி அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. இப்போ சாண்ட்ரா கூட உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் புரளி தான் பேசிட்டு இருக்கார். கேம் அனலைஸ்ன்ற பேர்ல புரளி மட்டுமே கிட்டத்தட்ட லைவ்ல எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 1.5 ஹவர்ஸா போயிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்த ரஞ்சினியோட நிலைமை என்ன? வீட்டுக்கு போய் அவனுக்கு இருக்கு அப்படின்ற நிலைமை தான் இருக்கும் போல. இதுல பல பேரை பல விதமா பேசியிருக்காங்க. அந்த பல விதத்தை பத்தி தான் இந்த வீடியோல முழக்க பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இது கொஞ்சம் பெரிய வீடியோவா தான் இருக்கும். நார்மலை விட இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். மன்னித்து விடுங்கள், அந்த அளவுக்கு கான்டென்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களா. கார்டன் ஏரியாவில் நடக்குது இந்த கான்வர்சேஷன். விஜி சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. கனிக்கு எதிராக கனியை நீங்கள் வெளியே வர வச்சிங்க, கோவப்பட வச்சிங்கன்ற மாதிரி சொன்னாங்களே, அது எனக்கு ரொம்ப ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. அது ஐ ஃபெல்ட் வெரி பேடு. அதே மாதிரி பாருக்கு அன்னைக்கு பண்ணும்போதும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, எனக்கும் ஹர்ட் ஆச்சு. ஸோ ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னும் போது உடனே அமித் சொல்கிறார், வர ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது, அவங்க கொடுக்குற டைமில் அவங்க பண்ண வேலையை பண்ணிட்டு போனோம்ல அப்படின்ற மாதிரி அமித் சொல்கிறார். ஓகே, ஆனால் இதுலேயே வந்ததில் எனக்கு ஒரு பெஸ்ட்டாக பார்த்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா சபரி, ரஞ்சினி, வினோத், போத்தம். இவங்கெல்லாம் பாசிட்டிவாக சொன்னாங்க. மற்றவங்களாம் தான் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. யாரு? ஐயோ, சாண்ட்ரா. உடனே அமித் என்ன சொல்கிறாரு, இல்லை தனியாக கூப்பிட்டு போய் பேசினா ரைட்டாக இருந்தது, தனியாக கூப்பிட்டு போய் அட்ரஸ் பண்ணுறதுலாம் ரைட்டு, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கணும் போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஜென்ரலாக உட்காந்து அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுடைய மூமெண்ட் போகுது, அவங்கள ஹர்ட் ஆகுதுல்ல, அது ரொம்ப தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சாண்ட்ரா சொல்கிறாங்க. அமித் இல்லை அவங்களுக்கு நல்லது தான், அந்த தப்பை அவங்க திருத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னும் போது, அப்போ பார்வதி மாறுமானலாம் எனக்கு தெரில, அது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இல்லை 3 வீக்ஸ் இருக்குது, நம்ம இதில் என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லிட்டா 3 வீக்ஸ் இருக்குது, யாரையும் இங்கே திருத்த நம்ம வரல, நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க தான் வந்திருக்கிறோம், அதை மட்டும் நம்ம கரெக்டாக பாயிண்ட் எடுத்து வச்சுமா கரெக்டாக இது பண்ணும். ஏன்னா இந்த ஷோவை பொறுத்த வரையும் பாயிண்ட் வைக்கிறதும் பேசுறது தான் ஷோ, அதுதான் இந்த ஷோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, அடுத்து நான் திரும்ப ரீகனெக்ட் பார்க்கும்போது அந்த டாஸ்கில் போன வாரம் டாஸ்கில் பார்வதியோட கேம் முடிஞ்சு போச்சு, லவ்வும் கேயாஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்றது நான் விஜய் சேதுபதி கிட்ட அட்ரஸ் பண்ணேன். பட் எனக்கு இப்போ தோணுது சபரியோட ஆட்டம் தான் முடிஞ்சு போச்சு, சபரி தான் ஏன் கேமில் இருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அமித் என்ன சொல்கிறாரு, இல்லை பார்வதி ரொம்ப தெளிவான பிளேயர் தான், அவள் இன்ஸ்டிக்டை பேஸ் பண்ணி போகிறா, அந்த பேஸில் தான் ட்ராவல் பண்ணுறான்ற மாதிரி அமித் சொல்கிறாரு. உடனே இவங்க வந்துடுறாங்க, இல்லை பார்வதி அவ கேம் பிளான் வச்சிருக்கா, பார்வதிக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் என்னன்னா, அந்த லவ் கேமை மியூச்சுவலா டிராவல் பண்றாங்க, ஸோ வெளியே எடுத்துட்டு போறது இல்லை, அதுதான் எனக்கு பாயிண்ட், அதுதான் பாயிண்ட் அப்படின்றது எனக்கு தெரியுது, கிளியர் கட்டா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இல்லை அப்படிலாம் யோசிச்சு பண்ண மாட்டாங்க, பார்வதி அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லைங்க, அவங்க லவ் கண்டென்ட் தாங்க பண்றாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக அது ஒரு ஸ்பாட் லைட் கிடைக்குதா, அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் லைட் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே அப்படின்றத உடைக்கிறாங்க. ஓகே, அந்த சாய்ஸ் அவங்க கிட்ட தானே இருக்கு, இந்த வீட்டில் இப்படி பண்ணலான்ற சாய்ஸ் அவங்க கிட்ட தானே இருக்கு. அப்போ அந்த சாய்ஸை பண்ணி மூவ் பண்றதுல தப்பு கிடையாது. இதை ஏன் சபரி பண்ணல, சுபிக்ஷா ஏன் பண்ணல? ஸோ அது பண்ணா சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், சம்டைம்ஸ் மக்களுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பட் இந்த ஷோல சஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்பு அந்த லவ் கண்டென்ட்ல இருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க. ஓகே, அந்த ட்ராவல் கேம் மாதிரி போயிருக்கும் அப்படின்னும் போது, இல்லைங்க என்னால் நம்ப முடியல, இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏங்க இவங்க மாற்றி விட்டு கொடுக்கலன்ற மாதிரி கேமில் சண்டை வருது, சில டைம் ஏன் அடிச்சுக்கிறாங்க? இதில் அவங்க டெஃபினிஷனே இதில் இவரே சொல்கிறார், மோர் தென் லவ்ன்றாங்க, சம்டைம்ஸ் மோர் தென் ஃப்ரெண்டுன்றாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்களே அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சாண்ட்ரா. உடனே அமித் என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா அவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு டெஃபினிஷனே தரல, எப்படி டெஃபினிஷனே தரல அப்படின்னு. அப்போ பார்த்துங்க, செட் ஆகாமல் இது 2 பேருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே நம்பிக்கை இல்லை, செட் இல்லை, அப்போ வெளியே போய் கண்டினியூ பண்ணிக்கலான்ற மாதிரி மாற்றி பழி போட்டு, ஸோ அவன் என்ன குத்திடுவான்னு யோசிச்சுட்டு சந்தேகம் பண்ணும்போது இது கன்ஃபியூஷனில் நடக்குதுல்ல, அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் வேற மாதிரி இருக்கும் கேமில் அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது. ஓகே,
அடுத்து நான் பார்வதி கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன், இது வந்து இந்த லவ் ஸ்ட்ராட்டஜி 1000 பேர் பயன்படுத்தியிருக்காங்கம்மா, அதில் வந்து இது புதுசுலாம் கிடையாது அப்படின்னும் போது எனக்கு அப்படிலாம் தோணலை, பார்வதி லவ் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தோணலைன்ற மாதிரி அமித் சொல்கிறார். ஓகே, இல்லைங்க மியூச்சுவலாக ஃபாலோ பண்ணுறாங்க, அதுதான் கேஸ், அவங்கள பொறுத்தவரையும் அதுதான் கேஸு, இது கேம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரமே அப்படின்னும் போது அமித் இல்லை கேம் ஓவர் ஆகலை, இன்னும் அந்த லவ் கண்டென்ட்ன்றது கண்டினியூ தான் ஆகுன்ற மாதிரி. ஏன்னா தனியாகும்போது இவங்க தனியாகும்போது அவங்க தனியாகும்போது என்ன ஆகுன்ற ஒரு கியூரியாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். குறிப்பாக கேப்டன்சி டாஸ்க்லேயே என்ன ஆச்சுன்றது பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக கேம் விளையாடும்போது ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு, அது பஸ் மாதிரி இருந்ததுல, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஓகே, அப்போ சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போகிறதுல ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, ஆடியன்ஸுக்கு எதர் பிடிச்சிருக்கும் இல்லை பிடிக்காம இருக்கும் அப்படின்றத சாண்ட்ரா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குமா பிடிக்காம இருக்குமா அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து போத்தன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான், பார்ப்போம். இதில் கன்ஃபியூஸ் ஆகிறது இவனாக தான் இருப்பான். யாரு? ஐயோ பேர் கமருதீன் தான் கன்ஃபியூஸ் ஆகும். வீக்கெண்ட் யாராவது வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு குழம்பி போயிட்டு அதில் முழிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு பேசி இது பண்ணியிருப்பான். இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரையும் சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். இங்கே நிறைய பேர் வந்து கல்யாணமும் போய் பண்ணியிருக்காங்க, மலையாளம் பிக் பாஸ்லையும் அப்படி நடந்திருக்குன்ற மாதிரி எக்ஸாம்பிள்லாம் எடுத்து சாண்ட்ரா சேச்சி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இதோட தான் முடியுதான்னு பார்த்தா இன்னும் பெருசாக போகுது. அடுத்து 80 டேஸா சபரி என்ன பண்ணா சொல்லுங்க, 80 டேஸா இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரை பற்றி அனலைஸ் பண்ணுவோன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, 80 டேஸ் ஆப்வியஸ்ல யார் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து பீயிங் அன்பிரடிக்டபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் என்ன, நெக்ஸ்ட் மூவ் சில பேர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது வந்து விக்ரம் கிட்ட இருக்குது, அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறதுனே தெரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஸோ ஆக்சுவலாக பாரு வந்து அன்பிரிடிக்டல்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து தான் விக்ரம் வராரு. நானே எல்லா பேரும் எடுத்து சொன்னதால் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்றது எனக்கு தெரியல, பட் எல்லாருமே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க பாருவோட மூவ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சுபியோட கேம் வந்து டோட்டலி ஓவர் ஆயிடுச்சுன்னு சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அரோராவை பற்றி கேட்குறாரு. ஆமாம், அரோரா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலையே மக்களை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க அரோரா கிட்ட ஒரு இன்டெலிஜென்ட் இருக்குது, இன்டெலிஜென்ட்டாக பேசுறது இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அந்த ஒன்று மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அமித் அரோரா கிட்ட. இல்லை, அவள் ஃபன் இருக்குது, டான்ஸ் இருக்குது, இன்டெலிஜென்ட் இருக்குது, நிறைய வைப்ஸ் கொடுக்குறா, அதனால் அவள் வீட்டுக்குள்ளே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் என்ன பண்ணாரு அப்படின்றத சாண்ட்ரா கேட்குறாங்க. இஸ் அன்பிரடிக்டபிள். எப்படி இஸ் அன்பிரடிக்டபிள்? உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, வியானா கூட அந்த ஒரு இஷ்யூவை எவ்வளோ தூரம் ப்ரொலாங் பண்ணாங்கன்றது பார்த்தீங்களா, பயங்கரமாக ப்ரொலாங் பண்ணார். அதில் அந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்து சைலண்ட் ஆனார், திரும்ப வேற மாதிரி யாரும், எப்போ சைலண்ட்டு எப்போ இந்த மாதிரி விளையாடுறாருன்னு தெரில, அப்படி ஒரு கேம் பிளே பண்ணிருக்காரு. ஸோ இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்ற ஒரு பேருமே வருது. கனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது போது இவர் சொல்கிறாரு அமித், கனி வந்து ஒரு குட் பிளேயர், டாஸ்க்லையும் சரி எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்காங்க, நான் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான் கனியை பேசுகிறேன் அப்படின்றத சொல்கிறார். அடுத்து அரோரா கிட்ட வந்து பேச்சு திறமை இருக்குது, இதெல்லாம் இருக்குது, பட் அவங்களுக்கு ஒரு டாஸ்க்லன்னு வந்துட்டா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதில் வந்து மெமரியாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அந்த மாதிரி டாஸ்கில் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்களா எனக்கு தெரில. ஐ ரியலி டோன்ட் திங்க் ஸோ அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு துளி கூட அவங்க மேலே நான் பார்த்ததே கிடையாது. அப்படி அந்த பலூன் டாஸ்க் கேப்டன் பலூன் டாஸ்க்லேயே விட்டு கொடுத்துட்டாங்க. அதில் விட்டு கொடுக்காம ஆடி இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் அவள் ஃபிசிக்கலி ப்ரூவ் பண்ணிட்டானா நானே பாராட்டுவேன், அது செமையாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து ஃபன்னு கவுண்டர் டான்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் ரியா பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ரைட்டு, நம்ம வீட்டில் லக்ஸுரிக்கான டாஸ்க் வைக்கல, வீட்டில் எல்லா சாப்பாடுக்கான டாஸ்க்லாம் வச்சுருந்தா நம்ம இன்னும் கடுமையாக போராடி இருக்கலாம், கடுமையாக இது பண்ணியிருக்கலாம், எல்லாமே கொடுக்குறதால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போகுதுன்ற ஒரு வேலிடான பாயிண்ட்டை அமித் வைக்கிறாரு. எக்ஸாக்ட்லி ரைட், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, அடுத்து சுபி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது தெரில, ஆடியன்ஸுக்கு என்ன கனெக்ட் பண்ணுறது எனக்கே புரியல, சுபியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே புரியலன்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் சொல்கிறார். திவ்யாவை பற்றி சொல்லுங்கள் அமித்னும் போது, திவ்யா மேலலாம் நோ ரெஸ்பெக்ட். எப்படி திவ்யாலாம் ஒரு மண்ணு கூட மதிக்க மாட்டேங்க நான், வீண் சண்டை தான் போடுறாங்க, அவங்க வெளிச்சத்தில் வராங்க, ஒரு கண்டஸ்டன்ஸாக பெரிய மதிப்பே கிடையாது அவங்கள அப்படின்னும் போது சொல்கிறாங்க. அடுத்து சபரி இஸ் பிரில்லியன்ட்டு, ஒரு ஸ்ட்ராங் பர்சனு, ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டான், அவனை அட்மையர் பண்ணுறேன், ஆனால் இந்த கேமில் வந்து அவன் ஸ்ட்ராங்காக பேசலாம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அது இல்லை. உடனே அவன் சைலண்ட்டாக இருக்கான், அவன் ஃபேமிலி வரும்போது பார்த்தேன், அவன் ஃபேமிலி பாண்டிங்கில் வளர்ந்து வந்த பையன்றதால அவன் ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்குறான், அது மட்டும் தான் என்னால் பார்க்க முடியுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யாவோட கேமே கையாஸ் தான் அப்படின்றத நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்ற மாதிரி அமித் சொல்கிறாரு. ஆமாம்மா, பேசி என்னை புல் பண்ண ட்ரை பண்ணாங்க,
நான் 2 வாட்டி புல் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிட்டேன், 3வது வாட்டி வந்து நான் போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நீங்க ஸ்பேஸ் கொடுத்ததால தான் அவ்வளவு தூரம் நடந்திருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. அதை தாண்டி திவ்யா கூட என்ன பிரச்சனை, திரும்ப சாண்ட்ரா வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் அதை கில் பண்ணிட்டேன், எப்படி அதை வந்து பொய்யான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கில் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனா திவ்யா எல்லாருக்கிட்டையும் ஒரு பாலை போட்டுட்டே இருப்பா, அந்த பாலை போட்டுட்டு அட்டென்ஷன் எடுக்கிறது தான் அவருடைய வேலை. அப்படி ஏதாவது நீங்க விட்டீங்கன்னா அதை பிடிச்சி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்றத சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரில, அவங்களை நான் எப்படி பார்ப்பேன்னு தெரில. ஐ டோன்ட் கேர், எப்படி ஐ டோன்ட் கேர், ஷீ இஸ் ட்ரைங் டு புல் எ ஃபைட்டு. அந்த ஃபைட்டை வந்து என்னை புல் பண்ணாங்கன்னா அதுக்கான ஸ்பேஸே கொடுக்க போறதில்ல, கொடுக்கக்கூடாது, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த வீட்டில் பல பேர் இப்பதான் புரிஞ்சிட்டு இருக்காங்க, வினோத்தும் புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாருமே புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, கமருதீன் தான் வந்து இப்போ புரிஞ்சிருக்கான். அதுக்கு முன்னாடி பேசி நிறைய திவ்யாவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தது முழுக்க கமருதீன் தான் அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது. ஓகே, கமருதீன் தான். ஆனா நான் திவ்யா கிட்ட அட்மைட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு, அவங்க வந்து என்னதான் பண்ணாலும் வார்த்தை விட மாட்டேங்கிறாங்க. தகாத வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ இந்த மாதிரி வார்த்தையை விட மாட்டேங்கிறாங்க. ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸை மைக்கு போறது இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒரு விதத்துல நான் அட்மையர் பண்றேன். மற்றபடி அவங்களுடைய கேமும் அந்த பாடி லாங்குவேஜ் இது எதுவுமே எனக்கு சுத்தமா படிக்கல. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனா எனக்கு சந்தோஷன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வீட்டில் டாப் 10 பிளேயர்ஸ் போறதே ரொம்ப கஷ்டம். அடுத்த வாரம் யாரை அட்டாக் பண்ண போறாங்கன்றதை நான் வெயிட் பண்ணிருக்கேன் டிஸ்கஷன் போது. இதுல டிபெண்டன்சி மோட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களா. இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் யாருன்னா அந்த வீட்டில் அமித்தும் சாண்ட்ரா மட்டும் தான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா, மற்ற எல்லாரும் குரூப் பிளேயர்ஸா. ஏன்னா விக்ரமை டிபெண்ட் பண்ணி கனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, சபரி, அப்புறம் அரோரா இருக்காங்களாம். இந்த சைடு வினோத், பார்வதி, கமருதீன் இந்த 3 பேரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்களாம். ஓகேவா. அடுத்து இவங்க 2 பேர் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தான். யாரு, சாண்ட்ரா மற்றும் இவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தான். இதை பத்தி டிஸ்கஷன் போகுது. ஓகே, அதை தாண்டி இங்க பல பேரோட ஒப்பீனியன்ஸ் வேற மாதிரி இருக்கு. இதுல கனி வந்து என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல எஃப்ஜே கிட்ட சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்ற மாதிரி, கனியோட ஃபோபியா இவங்களுக்கு உள்ள, திவ்யாவோட ஃபோபியா அவருக்கு உள்ளன்ற மாதிரி மாத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றதே 12 நிமிஷம்ல, இன்னொரு 12 நிமிஷமா பேசிட்டு இருக்கானுங்க. டைம் அது 1:53 மக்களே, எப்பதான் தூங்குவாங்கன்னு தெரியல. 2 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க, என்ன சொல்றது. சரி, ஓகே, விடை பெறுகிறேன். நாளை சந்திப்போம். பாய் கைஸ்.